80s 90ஸ்ல பிறந்தவங்ககிட்ட இந்த டிஷ்ஷெல்லாம் நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அவ்வளோ பெருமையாக பேசுவாங்க. ஏன்னா இது பாட்டி காலத்தில் செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க மோர்களி. இதே 2K கிட்ஸ் கிட்ட இதை கொடுத்தோம்னா இது என்னன்னு கூட தெரியாது, இந்த டேஸ்ட் கூட அவங்களால உணர முடியாதுங்க. இந்த ரெசிபியை தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. இதுக்காக புழுங்கலரிசியை ஒரு கப் எடுத்து ஊற வச்சு 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த டிஷ்ஷுக்கு வந்து 1 கப்பு தயிர், இந்த டிஷ்ஷுக்கு தகுந்த உப்பையும் போட்டு நல்லா மோர் மாதிரி கடைஞ்சி அந்த அரிசி மாவோடையே கலந்து வச்சுக்கலாங்க. 1 கப்பு அரிசிக்கு வந்து 3 பங்கு தண்ணி விடணும். இப்போ கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு இதில் கடுகுளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, மோர் மிளகா, பெருங்காயத்தை போட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அரிசி மாவை சிம்மில் வச்சு நல்லா அல்வா பதத்துக்கு கிண்டிக்கலாங்க. அதுக்கப்புறம் கைக்கு ஒட்டாத பதம் வந்தோடனே ஒரு தட்டில் தேங்காய் எண்ணெயை தடவிட்டு இதை அப்படியே எடுத்து கொட்டி நல்லா செட் ஆகிற வரைக்கும் ஆற விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கட் பண்ண வரும். இந்த மாதிரி பழைய காலத்து ரெசிபி வேணும்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோவை சேவில் போட்டு வச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு 2K கிட்ஸ்